ஏண்டி திமிர் பிடிச்ச கழுத, உன்னால அடிபட்டு அவஸ்தைப்பட்டு என் புருஷன் வீட்டுக்கு வந்திருக்காரு, என்னன்னு கூட கேக்குறதுக்கு உனக்கு மனசு இல்லையோ? அவனை பார்க்க கிளம்பிட்டியாக்கும். இங்க பாருங்க, சும்மா என்கிட்ட வந்த உடனே வம்பளக்காதீங்க. நீங்க தேவையில்லாம பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். என் அண்ணனை பத்தி என்ன கேட்கணும்? அவன் எனக்கு அண்ணன். எனக்கு எல்லா பாசமும் அவன் மேல இருக்கதான் செய்யுது. உங்க முன்னாடி ஏதாவது கேட்டா என்ன ஏதாவது குதிப்பீங்க. அதுக்கு தான் நான் வாயே திறக்கல. என்னடி பேசுற? என்ன பேசுற? உனக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு ஏதாவது இருக்குதா? அவரு நம்ம அண்ணன். உனக்காக அடிபட்டு கை காலை உடைச்சி இப்படி வந்து நிக்கிறாரு. அவரை பார்த்த உடனே உனக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கல? யார் என்ன சொன்னா உனக்கு என்னடி? அண்ணன் எப்படி இருக்கனே இப்ப பரவாயில்லையான்னு கேட்கறது கூட உனக்கு மனசு வரல. அந்த அளவுக்கு நீ என்ன கல்லஞ்ச கரியா? இங்க பாரு, தேவையில்லாம காலங்காத்தால என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத. இங்க பாரு, உனக்கு எம்பிட்ட பாசம் இருக்கோ அதோட அதிகமாவே எனக்கு பாசம் இருக்கு. என்னமோ இவாதான் ரொம்ப நல்லவா மாதிரியும் நாங்கெல்லாம் வேஷம் போடுற மாதிரிலாம் இருக்கு. தேவையில்லாம என்கிட்ட ஏதாவது பேசாத. ஏய், சும்மா இருங்க. ஏன் அவளை தொந்தரவு பண்றீங்க? விடுங்க. என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா இல்ல வேற எதுமானே எனக்கு தெரியல. என் புருஷன் அடிபட்டு மண்டையில அடிபட்டு கை கால் உடைஞ்சி கால் உடைஞ்சி வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம அப்படியே வெளியே ஆட்டிக்கிட்டு கிளம்பிட்டியே. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. பெருசா வந்துட்டாங்க. ஏண்டி, மைனியை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு திமிர் வந்துட்டா? அந்த திமிர உனக்கு யார் கொடுத்தா? அவன் தானே. இன்னைக்கு வச்சுக்கிறேன். அவ வீட்டு முன்னாடி போய் அவனை மானங்கட்ட கேள்வி கேட்கல, அப்புறம் பாரு நான் ராகினி இல்ல. வாய மூடு. ஏதோ போனா போகுதுன்னு உனக்கு மரியாதை கொடுத்தா என்ன கைய ஒங்கி அடிக்கிறியா? இங்க பாரு, அவரை உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. பெருசா வந்துட்டா. ஏண்டி தெருவுல சண்டை போடுற மாதிரி இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறியே? என் மவன் கால் ஒடிஞ்சு வந்திருக்கான், அவனை நிக்க வச்சுக்கிட்டு நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது நல்லவா இருக்கு? பின்ன என்னமா மைனியை எதிர்த்து பேசுறா? கண்ட மாதிரி பேசுறா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா? இவளை நீ தான் பெத்தியா இல்ல வேற எங்கேயாவது இருந்து எடுத்துட்டு வந்தியா? இவளை நினைச்சாலே அவமானமா இருக்கு. ஆமா, மகாராணிக்கு என்ன நினைச்சா அவமானமா இருக்கும். நீ எப்படி நடந்துக்கிட்ட அது மறந்துட்டோ? ஏன் நடுராத்திரியில கல்யாணம் வச்சிருக்கேன்னு அன்னைக்கு செவரேறி குதிச்சு ஓடுனவ தானே? அன்னைக்கு அம்மாவோட கேவலம் ஒன்னும் உனக்கு ஞாபகத்துக்கு வரல. என்னமோ பெருசா என்ன சொல்ல வந்துட்ட? போடி வாய மூடிக்கிட்டு. வாய மூடிடி. யாருக்கிட்ட பேசுறனே தெரிஞ்சு பேசு. இன்னொரு தடவை வாய திறந்த நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. எங்கேயோ போடல போ. மூஞ்சிலே முழிக்காத. அவ உன் அக்கா. அவளுக்கு கொடுக்கற மரியாதை இதுதானா? ஏமா, நீ டென்ஷன் ஆகாதமா. அவ பேசினா பேசிட்டு போறா. அவ இன்னைக்கா இப்படி பேசுறா? நானும் பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். அவ ரொம்ப அதிகமா தான் போயிட்டு இருக்கா. இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு உங்க அப்பா வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. போனா போகுது விடுங்கத்த. அவளுக்கு காதல் கண்ணை மறைக்குது, அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. அவ மாமியா எப்படிப்பட்டவனே இப்ப தெரியாது. அவ அவஸ்தைப்படும் போது நம்ம நினைப்பு வரும், அன்னைக்கு நம்மளை தேடி வருவா. அது வரைக்கும் விட்டு பிடிங்க. ஐயா, காது வலிக்குதா? எப்படி இருக்கு? ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்க. இவ்வளவு போட்டு சண்டையில ஒண்ணு மறந்துட்டேன். வாயா, உள்ள வா. அம்மா பிடிச்சு மெதுவா கூட்டிட்டு போறேன், வா. இல்லம்மா, வலி குறைஞ்சிருக்கு. நீ போமா, நான் மெதுவா வர்றேன். உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது என் வயிறு எப்படியெல்லாம் பத்தி எரியுது தெரியுமா? உன் தங்கச்சிக்காரி பண்ற அநியாயத்தை பாரு. நடு ரோட்ல இந்த மாதிரி பேசிக்கிட்டு உன்னை நீக்க வச்சுக்கிட்டு இருக்கா. நீ படுற வேதனையில அவளுக்கு கொஞ்சம் கூட பங்கு இல்லாத மாதிரி இருக்கா. எனக்கு மனசெல்லாம் வலிக்கு. அம்மா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீ வருத்தப்படாதம்மா. எல்லாம் சரியாயிரும். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன செய்யறது, இது அவளுக்கான நேரம். அதான் அவ இப்படி பேசிட்டு திரிறா. அவளா திருந்துவா, விடு. வலிக்காம என்ன செய்யும்? அடிபட்டா படம் வலிக்க தானே செய்யும். கேள்வி கேட்பான். நீ வா படியப்பா, உள்ள போவோம். இங்க பாடு. என்னைய ஊட முக்கான்னு சொன்ன அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். அப்படியே அடிச்சு
சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஐயா நீ உள்ள வா. சரிம்மா. ஏங்க பார்த்து மெல்லமா வாங்க. இல்ல படியப்பா இருந்துச்சுன்னு நானும் பசாம இருந்தேன் பாத்துக்கோ. எப்படி மத்தியானம் விட்டேன், நீ என்னமோ வந்து என் தலைக்கடியில உட்கார்ந்து பார்த்த மாதிரி சொல்லிட்ட. நீ வேணும்னா நீ வேணும்னா நீ வேணும்னா என்னதுல சொன்னதே சொல்லுவான் எழுவ மாடி. இல்ல ஒழுங்கா சொல்லல, என்னதுல வேணும்னா? வேணும்னா படைய மாட்டக்காலு காயத்ரி அம்மாட்டக்காலு அப்படி உனக்கு நீ எப்படி கொடாட்ட விட்டனு நானும் காயத்ரி அம்மாவும் தான் சிரிச்சோம் தெரியுமா? சரி, நான் தூங்கும் போது என்னைய பார்த்து சிரிச்சேனால யாமலா அப்படி பண்ணிட்டு இருக்கிய? நீ தூங்கும் போது கொடாட்ட விட்ட, அதான் நாங்க சிரிச்சோம் தெரியுமா? சரியான ஆளுதாம்ல. இன்னொரு நாள் என் ரூமுக்கு வந்து என் பக்கத்துல உட்காந்து சிரி. அப்படி இருக்கு உன் ஊழமுக்குள்ள நான் என்ன பண்றேன், நல்லா போட்டோ எடுத்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அனுப்புறனாலும் இல்லையான்னு பாடு. படவு நீ நல்ல கொடாட்ட விட்டனா நானும் வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். சரி, என்கிட்ட பேசாதல. படியே வா, பேசாடி போ. எனக்கு நம்பிச்சு. படியே வா. இவன் மட்டும் ஊழ மூக்கு சொல்லலாம், நான் மட்டும் கொடாட்ட விட்டது சொல்லக்கூடாதாக்கும். எப்படினாலும் நீயா வந்துதான் அவட்ட பேசுவேன். பேசு, அப்ப பாத்துக்கிறேன். என்னடி மொரன்னு முறைக்கிற? ஏங்க சீக்கிரமா நம்ம கல்யாணம் நடக்கணும். அத எப்பனே கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னடி உனக்கு என்ன பைத்தியமா? வழக்கமா நான் தான் எப்ப கல்யாணம் கேட்க கேட்க சத்தமே காட்ட மாட்டேன். எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கும்ப. இப்ப நீ என்னன்னா எப்ப கல்யாணம்னு என்கிட்ட கேக்குற? ஏங்க அன்னைக்கு எப்பனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சூழல்ல இருந்தேன். ஆனா இப்ப அப்படியா? அன்னைக்கு மழை நேரம் நான் வரமாட்டேன்னு சொல்ல அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் இல்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு இப்ப என்ன கேள்வி கேக்குறீங்களா? ஏய், எப்பனாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. அந்த உரிமையில தான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. நான் உன்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னமோ உன்னை பார்த்த உடனே எனக்கு அப்படியே கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு நீயும் சரின்னு சொன்னதுனால தானே நாம ரெண்டு பேரும் நெருங்கி பழகணும். அதெல்லாம் சரிதான். இப்ப எப்ப கல்யாணம் அத சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல நசங்குதுங்க. ஆளுக்கு போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. கடைசியில இந்த கல்யாணத்தை நடத்தாம போயிட்டாங்கன்னா என் கதி அவ்வளவுதான். அத புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு, நீ நானும் ஒன்னும் சின்ன பிள்ளைங்க இல்ல. நம்ம கிட்ட கல்யாணம் வேணும் வேண்டான்னு அவங்க பேசுறதுக்கு. எப்படியும் நீ தான் என் பொண்டாட்டி. இப்ப வேணும்னாலும் வா, கோயில்ல வச்சு உன் கழுத்துல தாலி கட்டுறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏங்க எனக்கு உங்க மேல நம்பிக்கைலாம் இல்லாமலாம் இல்ல. நம்பிக்கை இல்லாம நான் எப்படி உங்ககிட்ட இப்படியெல்லாம் பழகுவேன்? எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா எங்க வீட்டுல நெய்ன்னு வர்றதுல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கோபமா வருது. கூடிய சீக்கிரம் அத்திட்ட சொல்லி நம்ம கல்யாணத்தை நடத்த சொல்லுங்க. ஏய், எங்க அம்மா எப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. ஆனா உங்க அம்மா தான் பிடியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற அளவுக்கு ஆயாச்சு. இனியும் அவங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏங்க இதுக்கு ஒரே வழிதான். நான் எங்க அத்தா கிட்ட உண்மையை சொல்ல போறேன். நாம ரெண்டு பேரும் எல்லாம் இல்லாம அளவுக்கு அதிகமா பழகிட்டோன்னு அவர்கிட்ட போட்டு உடைக்க வேண்டியதான். வேற வழி இல்ல. அப்படி சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சரி, அப்ப நாளைக்கு அவரை போய் பார்த்து பேசுவோம். சரிங்க. ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகுனதை அவர்கிட்ட சொன்னா அவர் நம்மளை பத்தி தப்பா நினைக்க மாட்டாரா? ஏய், நாம என்ன வேணும்னா அப்படி நடந்துக்கிட்டோம். என்ன செய்யறது? அன்னைக்கு பெஞ்ச மழையில நாம ரெண்டு பேரும் வேற தனியா இருந்தோமா, அதனால இப்படி நடந்துருச்சு. அதுக்காக நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டின்னு இல்லாம ஆயிருமா? உன்னை தவிர என் மனசுல வேற யாருமே இல்லை. இங்க பாரு, ஆனா உங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், மானமே போச்சுன்னு சூசைடு பண்ண கூட தயங்க மாட்டாங்க. அதனால அவர்கிட்ட சொல்லி பக்குவமா இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்க சொல்லுவோம்.
ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். எங்க அம்மா அவ்வளவுதான், மனமே போச்சின்னு உசிரே விட்டுரும். நான் அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. என்ன செய்யறது? தப்பு ஏன் மேலேயும் தான். நீ வர மாட்டேன்னு தான் சொன்னேன். உன்னை நான் கூட்டிட்டு போய் தனியா சந்திச்சிருந்திருக்க கூடாது. என்னால என்னையே மீறி இந்த வேலையை பார்த்துட்டேன். என்னை மன்னிச்சிரு. ஏங்க, நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரா இருக்கோம். நம்ம 2 பேரும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கோம். தப்ப உங்க பக்கம் மட்டும் திருப்பினா அது சரி கிடையாது. நாம 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணுங்க. சரி மாலினி, கவலைப்படாத. நம்ம கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கும். சரிங்க. சரி வா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்றேன். சரிங்க.